அசோக், இந்தா உனக்கு தீபாவளி புதுசு. சந்தர், வாங்கிக்க. அசோக், காட்டு லாக்காவில் உனக்கு இன்னும் பெரிய ப்ரமோஷன் கிடைச்சு இதை விட பெரிய உதவியம் பார்க்கணும். சந்தர், வக்கீல இருந்த மாத்திரம் பத்தாதுரா, சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்துக்க. ரவி, நீ டாக்டர், எப்ப பிள்ளை பெத்துக்கணும் உனக்கே தெரியும். நல்லபடியா சந்தோஷமா இருங்க. அமுதா, எல்லா தம்பிகளும் கல்யாணம் ஆயிடுச்சு இவனை தவிர. சீக்கிரமா இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கோமே, ஏதாவது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு தம்பி நினைக்குது போல இருக்கு. அப்படியா? இல்ல ஏதாவது காதல் கீதல்? தம்பி, எனக்கு வரப்போற கடைக்குட்டி தங்கச்சி தைப்பொங்கல் கோலம் மாதிரி தகதகன்னு அழகா இருக்கணும். கோலம் போட்ட மட்டும் போருமா? கொடி மாதிரி உடம்ப வளைச்சு நெளிச்சு நாட்டிய ஆடுற பொண்ணா இருக்கணும். நாட்டு மாடி என்னத்துக்காக போகுது? நல்ல கடவுள் பக்தி உள்ள பொண்ணா இருக்கணும். இது பாருங்க, எல்லாரோட ஆசைகளையும் ஆண்டவன் நிறைவேற்றிக்கட்டும். முதல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணன்கள், அண்ணிகள் அண்ட் கம்பெனி எல்லாரும் சேர்ந்து வரிசையா ஒண்ணா நில்லுங்க. டேய் வாடா, வா. ரெடி, 1 2 3. சுந்தரா, 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 என்னடா இது? கூட பிறக்காத சகோதரன் ஒரு குச்சேரன் இருக்கானே, சீயக்காத்தூள் போனது பாதி போகாது பாதியுமா அரைகுறையா கங்காசாரத்தை முடிச்சிட்டு வந்து இப்படி ஒருத்த பழசா நிப்பானேன்னு அடியோட மறந்துட்டியடா. இந்தா, ரொம்ப சந்தோஷம். தவறுது, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்ல, அல்பம். உள்ள என்ன வச்சிருக்கான்னு பார்த்தேன், திருப்தியா இருக்கு. வாங்கியாச்சுல்ல, புறப்படுறது. புறப்படுறதா? என்னடா இது? மாமா வாங்க சாப்பிடலாம். ஐயோ ஐயோ, இவனுக்கு புரியுறது. வதவதான் வளர்ந்துருக்க, வக்கீலுக்கு வேற படிச்சிருக்க, உனக்கு புரியல. கண்ணா, எதையும் வேணாங்காத, எல்லாத்தையும் ஏழைக்கு தள்ளு. எனக்கு ஸ்வீட் வேண்டாம். ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. அண்ணே வேண்டாம், உங்களுக்கு சக்கரை வியாதி இனிப்பு கூடாதுன்னு சொல்லிருக்கல. பரவாயில்ல தம்பி, நல்ல நாள் அதுவும். கூடாதுன்னா கூடாது. டேய், நீ டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியும்டா. நான் ஆர்டர் போடுறேன். இது பண்டிகை நாள், எல்லாரும் எது வேணாலும் சாப்பிடலாம். டாக்டர், அண்ணன் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டோம் ப்ளீஸ். டேய், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடறதால ஒண்ணும் ஆயிடாதடா. சாப்பிட்டுடா. ஐயோ, என்னடா, என்னாச்சு? வீட்டு வாசல்ல நாங்கள் தேன் கூடு போடு போட்டிருக்க, புள்ள வந்து பார்த்தா அப்படியே தான் இருக்கு. திருஷ்டி பற்ற கூடாது அழுத. என்னது? லட்டு. ஏமாமா அழறீங்க? ஏன் ஆத்தர் அடைச்சிட்டேன். போதும் போதும், உங்களை பண்ணிட்டு நான் படுற பாடு. நாளங்கிழமை ஆத்துல ஒரு பட்சணம் உண்டா, நகரட்டுண்டா, கட்டிங்க ஒரு புது புடவைதான் உண்டா. கட்டுப்படியாரா கொண்டுற மாட்டதா? யோசனை பண்ணி பாரு. 18 முழம் உன் இடுப்புக்கு ஒரு சுத்துக்கே பத்தாது. மாமா, ஏன் இப்படி நடக்குது? நீ தாண்டா என் கையை பிடிச்சு ஆட்டுற. நான் என்ன என் பொட்டாட்டி நடிச்சுட்டா பயப்படுற? மாமா, மாமிக்கு எந்த ஊரு? மாமிக்கா? துப்பாக்கிப்பட்டி, பீரங்கிபுரம் போஸ்ட். அதான் சதாவுக்கு வீட்டுல குண்டு வெடிக்குது. அவ தொண்டை இருக்குது, பீரங்கி தொண்டை. சிரிக்க மாட்டேன். உனக்கும் மாய மாதிரி ஒருத்தி வாய்ப்பா. அவளை கட்டுறதை பார்த்த உடனே நானும் சரி. நீ அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீயா ஒரு பொண்ணை பார்த்து நல்ல ஒல்லியா ஒடிசலா சதப்பத்தே இல்லாததா லவ் மேரேஜ் பண்ணிப்பேன். லவ்வா? ஐயோ, பெரியவங்களா பார்த்து எந்த பொண்ணை காட்டுறாங்களோ கப் சிப்புன்னு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவேன். நான் மாத்திர கழுத்துல கட்டாம காலியா கட்டினேன். நீ வேணா போய் பாரு, கழுத்துலதான் தொங்குறது தாலி. என்ன பழங்கள் பரிமாற வேண்டும், நீ வழங்கு பசி தீர வேண்டும். மங்கையே தேங்கங்கையே, மங்கையே தேங்கங்கையே, வா வா நேரம் பார்ப்போம். பால் பழங்கள் பரிமாற வேண்டும், நான் வழங்க பசி தீர வேண்டும். தேவனே ஜீவனே
மண்ணை தொட்டதும் என்னை தொட்டது பால் பழங்கள் பரிமாற வேண்டும் பால் பழங்கள் பரிமாற வேண்டும் நான் வந்து பூச்சூடவா கங்கை நதியே கையில் வருமா பெண்மைக்கு ராஜாங்கமா பால் பழங்கள் பரிமாற வேண்டும் நான் வழங்க பசி தீர வேண்டும் மங்கை தேங்கங்கையே ஜீவனே என் ஜீவனே நேரம் பார்ப்போமா ஏமாச்சே நீங்க பாடுனீங்களா பாட்டு அதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டூயட்டு ஏன் மாமா டூயட் பாடுறீங்களே அக்கம் பக்கத்துல யாரும் இல்லங்கிற நினைப்பா? இல்ல மாமா சாரி இல்லங்க சினிமாவில ஹீரோ ஹீரோயின் பாட்டு பாடுறப்போ அக்கம் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நினைச்சுதான் நானும் டூயட் பாடிட்டேன். ஆமா நீங்க யாரு? நான் தான் தபேலா. நான் தான் மாமு வயலின். நான் தான் கிளார்னட். நான் தான் ட்ரம். நான் தான் கிட்டாரு. அப்படியா? பின்ன இவ்வளவு நேரம் ஆடுனீங்க ஓடுனீங்க கட்டி பிடிச்சு டூயட் பாடுனீங்கல்ல அப்ப இடையில பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துச்சுல்ல ஆமா அத உங்க தாத்தாவா வாசிச்சாரு. நாங்க பரவாயில்ல நல்லா இருக்கு. மச்சி சினிமாவுல டூயட் முடிஞ்ச உடனே ஒரு ரேப் ஒரு சின்ன ஃபைட் வரும் தெரியுமில்ல? ஃபைட் நீங்க பண்ணீங்க ரேப் மாதிரி நாசூக்கான விவகாரங்களா நாங்களே பாத்துக்கிறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளு. தள்ளுறதா? எதுக்கு? இத பாருமா இவ்வளவு நேரம் சுறுசுறுப்பா இருந்தல்ல கொஞ்சம் விறுவிறுப்பு வேணா? எப்படி? இப்படி சாரி நீயா பாபலாம். ஆஹா ரேகா நீ இவ்வளவு ஜோரா ஃபைட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெண்களுக்கு தற்காப்பு தேவைப்படுது அதனால தான் ஃபைட்டிங் கத்துக்கிட்டேன். இத பாருங்க இனிமே இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவோம்.
பண்ணிக்குவோம். எப்போ? அவசரப்படக்கூடாது, விட்டு பிடிப்போம். சுரேஷா, மாமா அடே அடே அடே, என்ன விட்டு பிடிக்கிறியா? பிடிக்கல. இப்போ இவ்வளவு விட்டுட்டு இன்னொருத்தி பிடிக்க போறியா? மாமா மாமா எங்க மாமா? இல்ல எல்லாருக்குமா மாமா? அச்சோ, எங்க எப்ப மாமா வந்தீங்க? வர வேண்டிய நேரத்துக்கு தானே வந்திருக்கேன். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லதாவே பிடிச்சிருக்கேன். பேர் என்னம்மா? ரேகா. ஷோக்கா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, எங்க லவ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா? அதெல்லாம் ஆராய நான் விரும்பல. அந்த காலத்துல, அதான்டா எங்க காலத்துல காதலிக்கிறதுனா ஒரு லாஜிக்கு காரணம் எல்லாமே இருந்தது. இந்த காலத்துல ஒரு விவஸ்தையே கிடையாது, எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். பொழுது போலன்னா காதலிக்கிறாங்க. மாமா மாமா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். அங்க பண்ண வேண்டியதுல எங்கிட்ட பண்றியா? என்ன ஜடையா போட்டு விடுற? கல்யாணத்துக்கு அவசரப்படுறியே, பொண்ணு வீட்டுல எப்படி? லைன் கிளியர் மாமா. அவுத்து விட்டாங்களா? அப்ப இடைஞ்சல் பூரா உங்க வீட்டுல தானா? காதை கொடு. எப்படி மாமா ஏய், நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கா? கட்டி பிடிக்கிறது நல்லா இருக்கும், என் புண்டான பண்ணது நல்லா இருக்கா? அண்ணி அண்ணி, என்ன தம்பி? ஒரு சுத்தில இருந்தா கொடுங்க. சுத்தியா? எதுக்கு? எதுக்கா? இந்த மிருதங்கத்தை உடைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஒரு பெண், ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். உங்கள இல்ல நீ, அந்த ஆஃப்டர் ஆல் பொண்ணு எனக்கு, அதுவும் உங்க சிஷ்யா எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஆமா, நேத்து அந்த பொண்ணோட நாட்டியத்துக்கு மிருதங்க வாசிக்க போனேன். நாட்டியம் முடிஞ்ச உடனே 4 பேர் மத்தியில எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு என்ன அவமானப்படுத்திட்டான். இதுக்கப்புறமும் இந்த மிருதங்க எனக்கு தேவைதானா? உடைச்சிடுறேன். நாட்டியம் ஆட தெரியாம விழுந்துட்டு மேடையில மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னாலாம். அந்த மாதிரி யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாம வேற என்ன நீ பண்றது? இனிமே நான் எதுக்காக வாழணும்? நான் வாழறதே வேஸ்ட். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன தற்காதீங்க அண்ணி. எனக்கு அவ தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு தான் கால் ஞானம் இல்ல. கால் ஞானமா? அப்படின்னா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன சொல்றது? பாம் காம். பாம் காமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல வேலை. அப்போ அதான். அடா அடா அடா, நீங்க அந்த நடைய நடந்து வரும்போது பார்த்தா அந்த கலை தேவதையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இதான் நீ, இதான் பாம் காம். நீங்க நடக்கிற நடையில பாதி அழகா அவளால நடக்க முடியாது. அவைய மிருதங்கத்தை பத்தி பேசுறா. என்னால இந்த துயரத்தை தாங்க முடியாது. நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன். அவசரப்படாதீங்க. என் நடையில நாட்டியம் இருக்கிறது உண்மைனா, உங்க வாசிப்புல தாளம் இருக்கிறது உண்மைதான். உங்களை அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி. ஆமா ஆமா அண்ணி, அவ என்ன அவமானப்படுத்துற மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். அவ்வளவுதானே? இப்ப அவ எங்க இருக்கா? தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை ஏய், நிறுத்து நிறுத்து உன் தெருக்கூத்து. எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொன்னியே, உனக்கு கால் ஞானம் இருக்கான்னு இப்ப எங்க அண்ணி கிட்ட காட்டு பார்க்கலாம். உன் பேர் என்ன? ரேகா. என் கொழுந்தனாருக்கு தாள ஞானமே இல்லைன்னு சொன்னியாமே? ஆமா, மனசுல பட்டுச்சு சொன்ன. பாத்தீங்களா? அவர் வாசிக்கிறத எத்தனையோ தடவை நானும் கேட்டிருக்கேன். என் மனசுல அப்படி படலையே. அதானே. உங்களுக்கும் தாள ஞானம் இல்ல போல இருக்கு. என் பேர் என்னன்னு தெரியுமா? உமா. உமான்னா யாரு? பார்வதி. பார்வதினா? சக்தி. சக்தியை மிஞ்சி நாட்டியம் ஆட யாரு இருக்கா? யாருமே இல்ல. நடனச் சுடர், நாட்டிய கலாப மயில், பந்தநல்லூர் பாமா. அந்த பேரை சொல்ல கூட உங்களுக்கு உரிமை இல்ல. ஏ, அவங்க என்னோட குரு. உண்மையாவா? எனக்கும் அவங்கதான் குரு. அப்படியா? உன் நாட்டியத்தை பார்த்தப்பவே நினைச்சேன் இது அசல் பந்தநல்லூர் பாணியா தான் இருக்கும்னு. ஏமா, நீ அவங்க கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டது இப்போ? டைரி உள்ள இருக்கு. பரவாயில்ல. ஆமா, என் கொழுந்தனாருக்கு உண்மையாவே தாளஞானம் இல்லைன்னு சொல்லிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என் குருவுக்கு சிஷ்யன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இவரு குழந்தைனார்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவருக்கு தாள பாதாள வேதாள ஞானம் எல்லாம் எக்கச்சக்கம்னு சபையிலேயே அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேளை, இவரை பத்தி நீ சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனாலும் அண்ணி, நீங்களே என் கால வர்றீங்களே. சும்மா இருங்க. நாங்க ஒரே குருகுலத்துல வித்த கத்துக்கிட்டவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்திக்க கூடாது, அது குரு துரோகம். கரெக்ட். மாட்டிக்கிட்டேன். ஏமா, நீ பரதநாட்டியம் மட்டும்தான் கத்துக்கிட்டியா? நோ 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 நோ, கதகளி, மணிப்புரி, கூச்சிப்புடி, ஒடிசி, லேட்டஸ்ட் டிஸ்கோ. மை காட்,
உன்கிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கே. அதெல்லாம் அப்புறம் கத்துக்கிறேன். முதல்ல என் கொழுந்தனாருக்கு தாளஞானத்தோட மிருதங்கம் வாசிக்க கத்துக்குடுமா. அண்ணி சும்மா இருங்க. நாளையில இருந்து தவறாம இங்க வந்து ரேகாவே கதின்னு ஜதி சுதி எல்லாம் ஒழுங்கா கத்துக்கணும். என் விதி, எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு சொந்த ஊர் எதுமா? சிதம்பரம். ரேகா, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா. வரேன்க்கா. வரேன். வாங்க சுரேஷ். தக்கிட ததுமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. தக்கிட ததுமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என் கதை எழுதிட மறந்தது என்பேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என் கதை எழுதிட. உன் குரங்காட்டத்தை என்னது குரங்காட்டமா? என் தலையெழுத்து. அகில உலக நாட்டியச் சுடராக வேண்டியன்னா உங்க வீட்டு அடுப்பங்கரையில வந்து விழுந்த. பொண்ணுங்க என்னதான் அம்பலத்துல ஆடினாலும் அடுப்பங்கரைக்குள்ள வராம இருக்க முடியாது. உமா கண்ணு பைத்தியம். அந்த காலத்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு தேக பயிற்சி கொடுத்து உடம்ப அழகாகவும் பலமாவும் ஆக்குறதுக்காக நாட்டியம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. இந்த காலத்துல பொண்கள்லாம் 14 மாடி கட்டடத்துல 10 மாடி லிப்ட் இல்லாமலே ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்புறம் என்ன திக்கிட போய் பால் குண்டா போ. உங்க ஆர்குமெண்ட் கோர்ட்ல வச்சுக்கோங்க. மனைவி கிட்ட இருக்கிற கலை உணர்வுக்கு கணவர் மதிப்பு கொடுக்கணும், ரசிக்கணும். ஆஹா, என்னங்க, இன்னைக்கு ஒரு கலை தேவதையை சந்திச்சேன். கலை தேவதையா? ஆமாங்க, அழகான பொண்ணு. இந்த வீட்டுக்கு அவதாங்க வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா எனக்கு ஆட்சேபம் இல்ல. 1க்கு 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பாத்திருக்கிற பொண்ணு உங்க தம்பிக்குங்க. ஓ அப்படியா? நான் எனக்கு தானோ நினைச்சிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? அது இருக்கட்டும். உனக்கே இந்த பொண்ணு பாக்குற வேலை இல்ல. பேச்ச மாத்தாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? இன்னொரு பொண்ணு தேவையா? மக்களே, உன்னை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். என்ன இது கமகமன் வாசனை வருது? பெரிய நீ இந்த மசாலா வாசனை எல்லாம் கூடாதுன்னு சொன்னல. நிறுத்திட்டோமே. அப்ப இந்த வாசனை எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்ல இருந்து. அப்பா எதை கேட்டாலும் ஒரே குரல்ல பேசுறீங்களே. சவுண்ட் அலர்ஜிக்கே காரணம் நீங்க தான் தெரியுமா? அண்ணே, அசோக் அண்ணன் லெட்டர் போட்டிருக்கார். என்ன நீ திடீர்னு அண்ணன் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாயிடுச்சு போல இருக்க. என்னாச்சு? அண்ணனுக்கு நேத்தைய விட இன்னைக்கு பிபி அதிகமா இருக்கு. எதையோ ரகசியமா கொடுத்து அவரை சாப்பிட வைக்கிறீங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம சாப்பிட வைக்க முடியும்? அதானே, அது எப்படி கொடுக்க முடியும்? நான் எப்படி ரகசியமா கொடுக்க முடியும்? அக்கா எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ பயப்படாத. என்ன நீ அண்ணா அப்படின்னா எழுதிருக்காரு. இந்த வாரமும் வர முடியாதா? டிஎஃப்ஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கா? மாங்கா ஊருக்கு அனுப்ப சொல்லி இருக்காரு. அது சூடு அதிகம். எலுமிச்சை ஊருக்கு அனுப்பி வைங்க, நாக்கில் தடவிட்டோம். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல பக்தி பூஜாரியில இருக்கு, பணம் இரும்பு பெட்டில இருக்கு, ஆனா ஆரோக்கியம் அடுப்பங்கரையில் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணினா எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டியதான். நாராயணா சந்தர் வாங்க மாமா, உட்காருங்க. ஐயே, என்னடா பெயிண்ட் அடிச்சிருக்கியா? இங்க உட்காருங்க மாமா. ஓஹோ, மரியாதையா? எப்படா எனக்கு என் தம்பிக்கு நடக்கிற பாகப்பிரிவினை கேஸ முடிச்சு வைக்க போற? அடுத்த மாசம் ஹியரிங். கேட்டு காதலா புடிச்சு போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவரை 2ஆ வெட்டி போட்டுற போறேன். முதல்ல வெட்டி போட்டு வாங்க. கேஸுக்கு நானாச்சு. ஃபீஸுக்கு நானாச்சா? சிச்சி, கோர்ட் பக்கமே போகக்கூடாதுடா. மாமா, உங்களுக்கு ஏன் அந்த வம்பல் தான்? டேய், நான் ஒரு பிரஜடா, சிட்டிசன். எல்லாருமே ஜட்ஜு தான், ஆனா எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இந்த பாருங்க மாமா, நல்ல தீர்ப்புங்கிறதே அனுபவத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது தானே. நல்ல அனுபவமே பல கெட்ட தீர்ப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது. பேசாம நீங்களே வக்கீலா இருக்கலாம். அது இருக்கட்டும் மாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஏண்டா, என்னையே மறந்துட்டியா? கேஸையும் மறந்துட்டியா? கட்டியே புரட்டியா? காசு வாங்கினா இப்படியா? நீங்க அதை சொல்றீங்களா? நான் இப்பவே ரெடி மாமா, வாங்க. எப்படி லுங்கியோட ரவுடி மாதிரியா? அது இல்ல மாமா, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கேன். உங்க தம்பி தான் அடிக்கடி வாய்தா கேட்டு கேஸ தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. அவன் ஒரு தம்பி தருதல தவணை முறைன்னு சாவானவன். தவணை முறைன்னா வெள்ளமாச்சு அவனுக்கு. பொண்டாட்டி கழுத்துல தூக்குற செயின்ல இருந்து கால்ல போட்டுக்கிற செருப்பு வரைக்கும் எல்லாமே தவணை முறை தானே.
செருப்பு கூடவா? இன்னொன்னு தர வாங்கினா அதுவும் தவணை முறையில கையில காசு எடுத்து வச்சுப்பா. ஆனா கடையில வாங்குறது எல்லாமே தவணை முறை தான். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா அவன் பிறந்ததே தவணை முறையில தான். அண்ணி இதோ வந்துட்டேன் சந்தர். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல நீ வரேன். சரியா? என்னங்க இது? பட்டுப்புடவை எப்படி இருக்கு? பட்டுப்புடவையாது பார்த்தா மளிகை கடையில வாங்கின மாதிரி தெரியுது. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. ஆமா இல்ல மறந்துட்டேன். எனக்கு மடி சில கட்ட தெரியாது. கொசுவை இடுப்புல நிக்காது, நழுவிட்டே இருக்கும். கவலைப்படாத, நான் கட்டி விடுறேன். நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கேன்? நான் கட்டி விட்டு முடிச்ச அப்புறம் புடவையை பிடிச்சி இழுத்தா புடவை கிழியுமா தவிர அவராது. எங்க பிடித்து பாத்துருவோமா? கட்டி விடுங்க. சரி சரி, இந்த பாரு புடவைய இப்படி கொண்டு வந்து இங்க போட்டு இங்க ஒரு முடிச்சு போடணும். திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான். டெய்லி என்ன கட்டி விட சொன்னா எவ்வளவு சுகமா இருக்கும். ஓகே, அண்ணியோட போட்டா நல்லா பாத்துக்கிட்டல இரு. இத புடி. அபிராம் வந்தாது ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லு பார்க்கலாம். 1 2 3 4. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே. அம்மா ஒண்ணும் இல்ல, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தெரியற. முழுகாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இப்படி திடீர்னு தலை சுத்தல் வரும். நான் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் முழுகிட்டு தான் இருக்கேன். 2 வேளையும் தலை முழுகுறியா? ஏமா அப்படி? ஒரு மண்டலம் விரதம் இருந்து இன்னைக்கு தான் முடிக்கிறேன். ஒரு மண்டலமா? அப்படின்னா 48 நாளாச்சே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கடுமையான விரதம் எதுக்காகம்மா? என்ன கட்டிக்க போறவரே கலையார்வம் உள்ளவரா இருக்கணும். நான் புகுந்த வீட்டுல குறைஞ்சது 4 பேராவது எனக்கு ஓப்படியார் இருக்கணும். 4 பேரா? அப்புறம் காப்படி ஆனாலும் ஓப்படியார் கையால பொங்கி திங்கணும். அவங்க எல்லாம் பூவும் பொட்டுமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த விரதம். இதுக்கு புருஷோப்படியா விரதம்னு பேர். புருஷோப்படியா விரதமா? புரியலையா? புருஷனுக்கும் ஓப்படியாருக்கும் சேர்த்து இருக்கிற விரதம் புருஷோப்படியா விரதம். அடே அப்பா, இப்படி எல்லாம் விரதம் இருக்கா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வேலைக்காரி அடிக்கடி சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். ஸ்கூல்ல சும்மா நன்கொடை கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். மாமனார் மாமியார் ரொம்ப தூரம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு விரதம். புருஷன் உள்ளூர்லயே இருந்து வெளியூர் மாத்தலாகாம இருக்கிறதுக்கு விரதம். அதுக்கு கூட விரதம் இருக்கா? பின்ன எல்லாத்துக்குமே விரதம் இருக்கு. அதை நாம அனுஷ்டிக்கிற முறையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். ஏமா, எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த விரதத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? ஓ, உன் பேர் என்னம்மா? உமா மகேஸ்வரி, உஷாதேவி, விஜய சாமுண்டீஸ்வரி, சரஸ்வதி மகாலட்சுமின்னு பேரு. அம்மாடி, எவ்வளவு நீளமான பேரு. ஆமா, பாட்டி முப்பாட்டி முப்பாட்டிக்கு முப்பாட்டி பேரெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ஆனாலும் என்னை எல்லாரும் செல்லமா ரேகான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நானும் அப்படியே கூப்பிடுறேன். ரேகா, உங்க அப்பா அம்மா? அவங்க சின்ன வயசுலயே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. பாட்டி மட்டும் ஊர்ல இருக்கு. நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறேன். அப்படியா? சொந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரமா? தென்னார்காடு மாவட்டம், வடலூர், கடலூர். அதுதான் இவ்வளவு பக்தி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வரட்டுமா?
ஓரமா நிப்பாட்டு. அப்படி நிப்பாட்டு. ஐயா, இந்த வருஷம் வேர்க்கடலை அமோக விளைச்சலுங்க. நமக்கு வேண்டிய அளவுக்கு செக்கில் ஆட்டி எண்ணெய் ஒண்ணாந்துருக்கேன். மீதி கடையிலேயே வித்துட்டேங்க. அம்மா, 700 கொய்யாப்பழம் கொண்டு வந்திருக்கேன். அதை 5ஆ பிரிச்சு அவங்க ரூம்ல வைக்க சொல்லட்டுங்களா? வேண்டாம், பிரிச்சு வைக்கட்டுமான்னு என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க. வேணுங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. என் கணக்குள்ள இந்த வீட்டுல எதையும் பிரிக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா? கொண்டு போய் வைக்க சொல்லு போ. மன்னிச்சிருங்க ஐயா. சுத்ரா, இப்படி வா. தர சுத்துறது உட்காந்துக்கிறேன். ஏண்டா, வயல்ல வரப்புற தோப்புல வரத்துல ஒண்ணுமே இருக்காது போல் இருக்கு. எல்லாம் இங்கேயே குவிச்சு கிடக்கு. எங்க பாட்டனார் சொல்லுவார், பாவம் பண்ணா பணம் சேரும்னு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பாவம் பண்ணதில்ல. நானு வாரத்துக்கு ஒரு பாவமாவது பண்ணுவேன். எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறது. எல்லாம் உனக்கே சேர்ந்துட்டு இருக்கேன். அது எப்படி? விடுவா சொல்றேன். அது எப்படின்னா, வாரம் பூரா பாவம் பண்ணிப்பாரு, சேர்ந்தாலும் சேரும். ஏண்டா, இது பாவம் இல்லையா? உமா உமா உமா, என் சட்டி பணியெல்லாம் எங்க? எல்லாம் பீரோல தான் வச்சிருக்கேன். பீரோலாம் தேடி பார்த்தாச்சு, அங்க இல்ல. இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஐயோ, கோட்டுக்கு போன எடுத்து கொடு. அப்படின்னா வெறும் பேண்ட் ஷர்ட்டோட போங்க, ஒண்ணும் ஆகாது. டிராயர் இல்லாம பேண்ட் போட்டுக்கலாம். பேண்டே இல்லைன்னா இருட்டோட போ. அப்ப எப்படி திரும்பி வர்றது? இப்படி வா. எங்க காய் காய் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு உதவுமே. கொண்டா கொண்டா. என்னடா இது? திருஷ்டி திருஷ்டி சுத்துறேன். குடும்பமா இது? தேன்கூடு. ஐயோ, எங்க அண்ணே மட்டும் போல் இருக்கு. ஆஹா ஆஹா, அப்பா என்ன கணக்கு நடக்கிறது? வாசல போய் உடச்சிட்டு வந்துடுறேன். உமா, நீ போய் எடுத்து கொடுமா. கிடைக்குமோ இது போல காய்? கிடைக்குமா இது போல காய்? ஏண்டா சந்தர், நீ பேண்ட் போடல? நீ காய உடைக்கல? உடப்பட்ட உடைங்க. நீ உள்ள போ, சத்தம் கேட்கும். நீங்க உடைக்கிறத நான் பார்க்கணும். கண்ணா, நல்ல விளைஞ்ச காய்டா. ஆத்துக்கு 3 நாளைக்கு உதவுண்டா. திருஷ்டி பூசணிக்கா நீங்க போட்டு உடைக்கணும், நான் பார்க்கணும். பார்க்காம நீ போக மாட்டியா? மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வீட்டுக்கு கொண்டு போங்க. ஏண்டா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்பவும் உண்மையே சொல்ல வேண்டிய வக்கீல் இவன் உருப்படவே போறதில்ல. சார், எஸ், என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஓஎஸ், என்ன சர்டிபிகேட் வேணும்? நான் அரசாங்க ஆஸ்பத்திரியில கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுக்கணும். அதுக்காக. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தையே இல்ல. எப்ப கல்யாணம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள ஏன் கருத்தடை பண்ணி போறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், என் மனைவிக்கு உடம்பு சரியா இல்லாம அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். சரியான கவனிப்பே இல்ல. வெளியில இருந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க. நான் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியும் வேலையே இல்லாம அலைகிறேன். Come on, அழாதீங்க. ஏற்கனவே 2-3 தடவை ரத்தம் கொடுத்து பணம் வாங்கிட்டேன். இனிமே ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டா கூடுதல் பணம் கிடைக்கவில்லையா டாக்டர்? அதை வாங்கி இப்ப இருக்கிற நெருக்கடி கொஞ்சம் சமாளிக்காத நினைக்கிறேன் டாக்டர். தற்சமயம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? 200 ரூபாய். இந்தாங்க. டாக்டர், இந்த வயசுல நீங்க கருத்தடை பண்ணிக்கிறது நீங்க உங்க மனைவிக்கு செய்யற துரோகம். தேவைக்கு அதிகமா இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் கருத்தடையை தவிர்த்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இல்ல. புரிஞ்சுதா? இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு உங்க மனைவி அழைச்சிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் தரேன். அப்படியே உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே? வாங்க. அடா 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 அடா, ஆஹா, ஓஹோ, எக்ஸலன்ட், சூப்பர், ஃபென்டாஸ்டிக், பிரமாதம். அண்ணி, கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. காகிதத்துல கூட இப்படி வரைய முடியாது. தரையிலேயே எவ்வளவு அழகா வந்திருக்கு. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. பெரிய கோலம் எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு பாக்குறேன். அண்ணி, உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? பரவாயில்ல, கொடுங்க. மாவு கை. பரவாயில்ல. ஐயோ, மூஞ்செல்லாம் அசிங்கமா போச்சு. பரவாயில்ல, அது கோலம், இது அலங்கோலம். உங்களுக்கு தெரியுது,
உங்க சின்னண்ணனுக்கு கொஞ்சம் கூட கோல ரசனையே கிடையாது. தம்பி, நீங்களாவது கோல புஸ்தகம் எங்க பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேனே, நாளைக்கு ரங்கோலி கண்காட்சி. ரங்கோலி கண்காட்சியா? ஒரு வாரம் நடக்குமே, ரொம்ப அழகா இருக்கும். மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரியுமா? இது ரொம்ப ஸ்பெஷல் கண்காட்சியா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்ப அவசியம் பார்க்கணும். என்ன அழைச்சிட்டு போறீங்களா? ஓகே. முத்து முத்து பச்சரிசி மாக்கோலமா, வண்ண வண்ண புது கோலமா, நெஞ்சில் இந்த ஊர் கோலமா, முத்து முத்து பச்சரிசி மாக்கோலமா, வண்ண வண்ண புது கோலமா, நெஞ்சில் இந்த ஊர் கோலமா. என்ன நீ திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த அழகான கோலங்களை பார்த்த ஆனந்தத்துல என்ன அறியாம பாடிட்டேன். இந்த ரங்கோலி எக்ஸிபிஷன் நடத்துறது யாருன்னு தெரியுமா? அவ்வளவுதான் இருக்கும். பார்த்தா கெட்டப் அந்த மாதிரி தான் இருக்கு. வாங்க போய் பாப்போம். நீங்க போட்ட கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. போயிட்டு வரேங்க. வரேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கோலம் எக்ஸிபிஷன் நடத்துனது நீங்க தானே? ஆமா. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு.
ஆமா, இந்த கோலம் எல்லாம் போட்டது யாருமா? நான் தான். இதெல்லாம் எந்த கோல புஸ்தகத்துல இருக்கு? புஸ்தகமா? நீங்க ஒண்ணு. எங்க குடும்பத்துல 5 வயசு குழந்தை கூட அழகா கோலம் போடுவா. இது எங்க வம்சாவழி கலை. விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்துல எங்க முப்பாட்டி லண்டனுக்கு போய் பக்கிங்ஹாம் அரண்மனையில போட்ட கோலத்தை பார்த்து மகாராணி விரல்ல போட்டிருந்த வைர மோதிரத்தை கழட்டி எங்க பாட்டி விரல்ல போட்டுட்டாங்க. அப்படியா? ஆமா, உனக்கு மொத்தம் எத்தனை வகை கோலம் போட தெரியும்? சுமார் 400-500 வகை போடுவேன். 400-500 வகையா? அடேங்கப்பா, உன்னை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லா கோலத்தையும் கத்துக்க ஆசைப்படுறேன். வரியாமா? வரேங்க. வரேம்மா. தென்னம்பாளை பிளந்து சிந்திடும் சிரிப்புக்காரி. என்ன கவிதையா பாடுற? பாவேந்தர் பாரதிதாசன் பாடின கவிதை. ஒரு அழகான பொண்ணோட சிரிப்பை பத்தி இதை விட என்னத்த சொல்றது? அவர் பாடினது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொருந்தும். எந்த பொண்ணுக்கு? உங்க தம்பிக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. என்ன அழகா கோலம் போடுறா. ஐயோ, இன்னொரு கோல பைத்தியமா? கோவிந்தா, ஏற்கனவே நீ ஒருத்தர் இருக்கிறது போதா? கூடத்துல இருந்து கொல்ல பக்கம் வரைக்கும் கோலத்தை போட்டு வைக்கிற. புது பொண்ணு வர போறா, கக்கூஸ்குள்ளயும் கோலத்தை போடுவா. காயற வரைக்கும் உள்ள வரக்கூடாதுல்வா? அடவா. கோலத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? குத்து விளக்கேத்தி வச்ச கூடமும் கோலம் போட்ட வாசலும் லட்சுமியோட இருப்பிடம். பைத்தியம், அந்த காலத்துல அசல் பச்சரிசி மாவுல கோலத்தை போடுவாங்க. எறும்புங்க வந்து திங்கும், போட்டவங்க புண்ணியத்தை வாங்கி கட்டிக்குவாங்க. இந்த காலத்துல வெள்ளைக்கல்லு மாவு இடிச்சு அதுல கோலத்தை போடுறீங்க. எறும்புங்க ஆவலோட வந்து பாக்குதுங்க. பார்த்துட்டு அட பாவீங்களே, எங்களை ஏமாத்திட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சாபத்தை கொடுக்குதுங்க. ஏன் இப்படி வீணா எல்லா ஜீவராசிங்க சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறீங்க? இன்னைக்கு தான் என் கோலத்தை நீங்க பாராட்டினீங்க. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சது போதும், நேரம் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்கன்னா. ஓஹோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் கப்சிப் மூச் தூங்கு பேசாம. நீங்க கூட இதுக்கு நாள் கிழமை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கீதா, மேல் நாட்டுல பொண்ணுங்க ஆண்ல பழி வாங்குறதுக்கு புதுசா ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்னங்க அது? பகல்ல பிளேட்டு, ராத்திரில கட்டில். ஆண்களோட ஆயுச ஆனந்தமும் அந்த தட்டுல இந்த கட்டியும் தானே இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க அடிமைப்படுத்துறாங்களா? ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். நல்லா படிச்சு கழிச்சிங்க. என்னங்க? என்ன கண்ணத்தோட கண்ணத்தை உரசி எண்ணத்தை மாத்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறியா? பைத்தியம், இங்க பார், நான் ஒரு டாக்டர். இது ரத்த நாளம், இது சதை, இது இதயம், இது எலும்பு கூடு, மேல தோல். அவ்வளவுதான். உனக்கு இருக்குத இது சரியான எரும தோல். போய் படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு டானிக் கொடுக்கணும். என்ன டானிக்? வாங்க சொல்றேன். போயும் போய் உங்களை கட்டிக்கிட்டேனே, சரியான சன்னியாசி. அப்பா, அம்மா, வாங்க. சித்தப்பா, சின்னம்மா, சீக்கிரம் வாங்க. அங்கிள் வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சின்னையா. என்னமத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொட்டி குடியில எடுத்துட்டு வா. டேய், ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போறியா? வாடா அசோக். அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்ன வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் பையா. என்ன எப்படிடா இருக்க? மிருதனா எப்படிடா இருக்க? உமா, கீதா, அம்மா டியர் வைஃப், என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெயிட் 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 வெயிட். ஓகே ஓகே, ரெடி, 1 2 3. அண்ணே, அண்ணே, நீங்க இந்த யானை சிங்கம் கூட எல்லாம் பழகி பழகி சிங்கம் மாதிரியே சிரிக்கிறீங்க. பயமா இருக்கு. என்னங்க இப்படி திடீர்னு நீங்க வர்றதா லெட்டர் போடவே இல்லையே? எதிர்பார்க்க வச்சு வர்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. என்ன என்ன தம்பி இழைச்சு போயிட்ட? நானா இழைச்சிட்டேன்? அதாவது நீ அங்க முதுமலை காட்டுல யானைக்கு பிரசவம் பார்க்கணும், புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், சிங்கத்தை
குளிப்பாட்டணும், அப்புறம் இந்த கரடி எல்லாம் பாதுகாக்கணும். சோ இவ்வளவு வேலையெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? சித்ரா, போன தடவை நான் வந்தப்ப என் சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு நல்ல டன்லப் பில்லோ மாதிரி இருந்த. இப்ப என்னடான்னா பஞ்சர் ஆன டன்லப் டயர் மாதிரி ஆயிட்ட. ஏண்டா வக்கீல், நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரை உள்ள தள்ளன? அண்ணே, உள்ள போன பல பேரை வெளியில கொண்டு வந்திருக்கேன் விடுதலை பண்ணி. அண்ணே, இந்த வக்கீல் சந்திரகிட்ட வந்த எவனும் உள்ள போனதும் கிடையாது, உள்ள போன எவனும் வெளியில வராம இருந்ததும் கிடையாது. வெரி குட். அவ்வளவு தூரம் வாதாடுறேன். கீப் இட் அப். என்ன டாக்டர் சார், இப்ப வீட்டுல எல்லாரையும் சாப்பிட சொல்றீங்கல்ல? அப்பப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு. அண்ணே, நாட்டுக்கு இவனால ஒரு நன்மை நடக்குது. என்னது? அப்பப்போ ஜனத்தொகை குறையுது. டேய், அவனி ஒன்ன மாதிரி நினைச்சிராதடா. He is a smart guy. அண்ணே, சேம் சைடு கோல். ஆமா. நீலகிரி தைலம் கடத்தருள் இருக்கிற நேக்கு இந்த வாடை அடிச்சது. உடனே நீதான் வந்திருக்கணும்னு அங்கிருந்து மோப்பு பிடிச்சிட்டு நேராக்கி வந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கியாச்சுல்ல, புறப்படுறது. என்ன புறப்படுறது? தைலம் போதுமா? மிச்சம் இல்ல? சாமி, ஊட்டி உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, பீட்ரூட் எல்லாம் வந்திருக்கு. பேரிக்கா? பால் பேரிக்காவும் வந்திருக்கு. உங்க பேர் எழுதி தனியா கூடையில கட்டி வச்சிருக்கு, எடுத்துட்டு போங்க. இதே ஏண்டா, வேலைக்காரன் நீ எடுத்துட்டு வராம என்ன எடுத்துட்டு போக சொல்ற? நீயே எடுத்துட்டு வரே. ஏண்டா, நீ என்ன மறக்கவே மாட்டியா? என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. ஆமா, என்ன விஷயமா வந்த? அதான் சஸ்பென்ஸ். என்னடா சஸ்பென்ஸ்? சரி சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா மில்க் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லவே இல்லையே. இவ்வளவு வயசாச்சு, வெக்கமில்ல உங்களுக்கு எல்லாம்? மில்க் அல்வான்னா அலையறாள. அல்வா பார்த்தது இல்ல? இங்க தானே இருக்கு. சாமி, இங்க இருக்கு. என்ன வினோத், அங்கிள்கிட்ட போய் படுக்கணுமா? வாங்கிட்டு தான் நான் படுத்துப்பேன். அவன் சாதாரணமா நம்ம கூட தானே தூங்குவான். அதுவும் இன்னைக்கு போய் அவன் அங்க படுக்க சொல்றீங்களே. இன்னைக்கு தானே உங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. வந்தா என்ன? ஐயோ, சில சமயத்துல இந்த ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கேயுமே தெரியறதில்ல. இந்த வீட்டுல சித்ரா ஒருத்தி மட்டும் தானே தனியா இருக்கா. இன்னைக்காவது அவ புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? பூவை நிறைய தான் கொட்டுவோமே, எத்தனை நாள் ஆச்சு. புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, ஆசையுடன் பேசினாளாச்சி, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு. சித்ரா, என்னடா செய்றாங்க? பாடா. ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடுறேன். அட போங்கப்பா, உன்னுடைய ஸ்ரீராமன் நான் இங்க வந்திருக்கும் போது எதுக்குடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க? சித்ரா, என்ன சித்திரவதை பண்ணாதடி. அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா? சீதா, சித்ரா, என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, வாடி. கொஞ்சம் இருங்க, இந்த புடவை மாத்திக்கிட்டு வேற புடவை கட்டிட்டு வரேன். போட்டவ நாளைக்கு குளிச்சிட்டு ஒரேடியா மாத்திக்கலாமடி. அடடடா, வந்துட்டேங்க. வாடி, என் பஞ்சரான டன்லப் டயர. நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்குறடி. அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஓ ஞாபகம் தான். ஒரு நாள் காத்தால இனிமையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா அது குயிலு. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அந்த காட்டுலயே என்னையும் கொண்டு போய் குடி வச்சிருக்கலாமே. விரகத்தின் கனவே சுகமாகாதா? இருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன். கதவை மட்டும் இல்ல, லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு வா. லைட்டும் ஆஃப் பண்றேங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது கூட அழகாதான் இருக்கு. சீக்கிரம் வா. என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வா. என்னங்க, எனக்கு பீரோல இருந்து ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்னடி புடவை? சீக்கிரம் தொடாதீங்க. நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா? வாடி. ஐயோ கர்மம், நான்
தலை முழுவணும். தலை தானே, நாளைக்கு முழுகலாம். அடி பாவி, காசிக்கு போயும் கர்மம் தீரலங்கிற மாதிரி காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தும் காய்ச்சப்பாடு தானே. என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிய. இன்னும் ஒரு நேரம் கூட விடல. சாயங்க அடிக்கிறியா? சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னு சொல்லியே நீ எனக்கு நிறைய செஞ்சுட்ட. ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல. விஷயத்துக்கு வாங்க. என்னண்ணே டயட்டிங்க? டிபன் சாப்பிடாம காஃபி மட்டும் குடிக்கிறீங்க? காஃபி மட்டும் போதுடா. அண்ணே இப்பவே வயித்த காலி பண்ணி வச்சுங்க, அப்பதான் கல்யாணத்துக்கு நல்லா சாப்பிடலாம். கல்யாணமா? யாருக்கு? அண்ணனுக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சுடா. அண்ணே நாங்க பேசுறது உங்க 60ஆம் கல்யாணத்தை பத்தி. ஓ, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சா? ஆமாங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா, அவர் சஸ்பென்ஸ் சொன்னது இதாக்கா. இத்தனை பேர் இருக்கீங்களே, யாருக்காவது ஞாபகம் வந்ததா? நான் மட்டும் லீவ் போட்டு வரலன்னா அண்ணனோட 60ஆம் கல்யாணம் என்ன ஆகுறது? ஏடா இதுக்காகவா லீவ் போட்டு வந்த? என்னடா நீ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணங்கிறது எத்தனை தடவை பண்ணிக்கலாம், ஆனா 60ஆம் கல்யாணங்கிறது லைஃப் டைம்ல ஒரே தடவை தான். எப்படி? ஐயோ 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 ஐயோ. என்ன தேடுறீங்க? ஏண்டா மாடுங்க? மாடு அங்க இருக்கு. அங்கயா இருக்கு? வில்லா வளைஞ்சு விட்டடா. ஏண்டா மாட்டை மறைக்கிற அளவுக்கு இவ்வளவு சரக்கா? ஐயோ ஏண்டா இவ்வளவு பெரிய நாவப்பழம் ஏது? இது கத்திரிக்காய். இவ்வளவு பிஞ்சா? சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? பழமா? என்ன பழத்தை தோலோட சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியாதா வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குமோ? ஐயோ ஐயோ இவ்வளவு வந்திருக்கே, என்ன விசேஷம்? டேய் சுந்தரம், சுந்தரம். முத்து, இந்த செடி இலையெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு. முதல்ல மருந்து கொண்டாடி. சரி. சுந்தரா, சுந்தரா, சுந்தரா. அலையிற அலையிற. என்னடா? வண்டு நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு. பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்குற? ஓஹோ, புரோட்டன்ஸா? ஏண்டா எனக்கு தெரியாம அப்படி என்ன விசேஷம்? என் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துறாங்க. உனக்கு 60ஆம் கல்யாணமா? டேய் நான் உன்னோட மூத்தவன்டா, எனக்கு யாரும் நடத்தவே இல்லையே. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? அது சரி, நீ என்ன பண்ணுவ பாவம்? போன வாட்டி என் ஆத்துல கடைசியா வாழை மரம் கட்டினது என் பையனுக்கு காது குத்தும் போது கரெக்டே. அப்ப நான் ஒரு கண்டாவை பிடிச்சவன். வாத்தியாருக்கு படம் கொடுக்கல, டிபி காரனுக்கு பாக்கி. இனிமே என் ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது இல்ல. நடக்காட்டி என்ன, உன் ஆத்து விசேஷம் எல்லாம் என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே. இனிமே காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் உங்க ஆத்துல தான். என்னடா சுந்தரா, என்னடா விட்டுட்டு போற? அந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு அலங்காரம் நடக்கல. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு அது வழக்கமான கல்யாணம்க்கா. அதுல என்ன இருக்கு? இந்த கல்யாணத்துல தான் கிக்கு கிடைக்கும். கிக்கு மட்டுமா, கிஸ்ஸும் கிடைக்கும். சாந்தி முகூர்த்தத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் பாருங்க. என்ன இப்பவாவது அமுதா மாமி கருத்தரிக்கட்டுமே. வேணும்னா நீங்க தரிச்சுக்கங்க. நேக்கு கூட அந்த பாக்கியம் உண்டா என்ன? அப்பா பக்கத்தாத்துல ஊஞ்சல் ஆடிட்டு வந்தேன், இடுப்ப பிடிச்செடுத்து. அப்பா மாமி மாமி அம்மா சக்கருங்க. என்னடி? உட்காருங்க. ஏ மாமி, அம்மா எங்க வீட்டு தரன்னு அவ்வளவு அழுக்காவா இருக்கு. கையில ஒரு மனையும் அதை வச்சுக்க ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. பக்கத்தாத்துல பல்ல காமிச்சிட்டு பட்டு புடவைய ஓசில வாங்கி கட்டிட்டு வந்தேன். அது எங்க அழுக்காயிடுமோன்னு பக்கத்தாத்து பொண்ணு அமிச்சிருக்கா. புரிஞ்சுட்டேடா. ஆஹா ஆஹா, பலே பலே, பேஷ் பேஷ் பேஷ். அப்பா உனக்கு தெரியுமா? என்ன? நானு மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்கேன், என்ன சுத்தி 4 பேர். ஐயோ, ஏலே இதுக்காக இல்லடா, அலங்காரம் பண்றதுக்கு. 1 மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா. இருக்கானே சுந்தரா, ஞாபகம் இருக்கா? 1951ல நீ மாப்பிள்ளையா உட்கார்ந்துருந்தப்போ அப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், இப்பவும் நான் தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். ஐயோ டேய், அந்த புசு புசு எங்கடா? குள்ளா குள்ளா குள்ளா. ஐயோ எனக்குடா இருக்கட்டுமே. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன? வெள்ள முடி அதை எடுத்துட்டா. ஏன் எடுக்கணும்? டை அடிச்சா பிரமாதமா இருக்கும். டை அடிச்சுட்டா அடிச்சு. எனக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல டை வேறையா? போங்கடா. இன்னி கோபப்படக்கூடாதா? கம்முனு சிரிச்ச மாதிரி. அப்படிதா அப்படிதா. அண்ணே இந்த இதெல்லாம் எதுக்குடா? எதுக்கா? முதல்ல இல்லையா? இதே 60வது வயது இரவு. இதெல்லாம் வேணாம். இத பாரு,
பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி 1 மாட்டு பால் 1 லிட்டர் பாலை சுண்ட 1 டம்ளரா காய்ச்சி கொண்டா போ. இதெல்லாம் எதுக்கு மாமா? இது தெரியாதா? சின்ன பசங்க எதுக்குன்றீங்க? ஓ அதுக்கா? எதுக்கு? ஓ அதுக்கா? எங்க இப்ப சொல்லுங்க எதுக்குன்னு. சொல்லுமா சொல்லட்டுமா? ஏய் இதெல்லாம் கரைச்சி பால்ல கலந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன நல்ல தூக்கம் வரும். நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கி இருக்கேன்டா. பாலை குடிச்சிட்டு தூங்கிருக்க. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. தந்தை அன்பை பார்க்கிறோம், தம்பிகளும் நான் வாழ்கிறோம். எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, என்றும் எம்மை காக்கும் தாய் அல்லவோ. மங்கள மங்கை புன்னகை எங்களுக்கெல்லாம் நன்கொடை. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, என்றும் என்னை காக்கும் தாய் அல்லவோ. உருவம் வெவ்வேறு ஆனாலும் உள்ளத்தால் ஒன்றானோ. ஒரு நாள் நாம் இங்கு வாழ்ந்தாலும் ஒன்றாக நாம் வாழ்வோம். ரத்தத்தின் ரத்தங்கள் என்றான சொந்தங்கள் என்னாலும் மாறாது, கையிலாகி போகாது. நீ வந்த நாளை கொண்டாடும் வேளை இது சத்தியம். எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. அண்ணா நீ செய்த தியாகங்கள் எந்நாளும் மாறாது. அன்னை நீ செய்த சேவைக்கு கை மாறு வேறேது. எல்லோரும் உன் பிள்ளை, நீ இன்றி நாம் இல்லை. எல்லாருக்கும் நீ அன்னை, குறையேதும் இங்கில்லை. இரு கண்களாக நீடோடி வாழ்க தெய்வங்களே. எங்கள் தெய்வம் அண்ணா நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ வாழ்கவே. தந்தையின் அன்பை பார்க்கிறோம், தம்பிகள் உன்னால் வாழ்கிறோம். எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, என்றும் எம்மை காக்கும் தாய் அல்லவோ. மங்கள மங்கை புன்னகை எங்களுக்கெல்லாம் நன்கொடை. எங்கள் அன்பு தெய்வம் நீ அல்லவோ, இன்று போலே என்றும் நீ.
முடிஞ்சு போச்சு. 20ஆம் கல்யாணம் எப்போ? 20ஆம் கல்யாணமா? என்னடா அது? நீயே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? 20 வயசுல ஒருத்தர் நிக்கிறான்ல. சுரேஷுக்கு தானே? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கிடைக்க வேணாமா? என்னங்க கொஞ்சம் அப்படி வாங்கல. எங்க போற? என்னங்க இப்படி வாங்கல. என்னங்க இப்படி வாங்க. என்னங்க? என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? இல்லைங்க. அண்ணே, என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். நல்லா டான்ஸ் ஆடுவாளாம். ஆட்டம்னா மோகினி ஆட்டம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். என்ன பண்பு, என்ன பக்தி. அவ ஏறி இறங்காத கோவிலே இல்லையா? கரெக்ட் தானே? எங்கடி இருக்க? இங்க கரெக்ட் தான். முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அண்ணா, இவ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். வெள்ளை பொடியில கலர் கலரா கோலம். தவறு. கலர் பொடியில வெள்ளை வெள்ளையா கோலம். நல்லா கோலம் போடணும். சரிதானே? நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா? நாங்க மட்டும் பார்க்க வேணாமா? நாம 3 பேர் மட்டும் பார்த்தா போருமா? நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார்ல ஜட்ஜி, அவர் பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டாம். கரெக்ட். அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணு நான் பார்த்தாச்சு. அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? நாராயணன் சொன்ன பொண்ண பாப்போம். உட்காருமா. ஹாய். விரதம். அட நாட்டியம். அட கோலம். என்ன எல்லாரும் பேசாம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கோம் இல்லையா? ஓ என்ன முதா என்னமா நீ பேசாம இருக்க? பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேணாம். அதனால ஒரு ஸ்மால் டெஸ்ட். காலையில யானைக்கு என்ன நாஷ்டா கொடுப்பேன்? டேய், குழந்தைய போய் யானை கீரன்னு பயமுறுத்திட்டு அவன் காட்டு இலாக்காவில் வேலை பாக்குறாமா. அந்த புத்தி. விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னால ரத்து கித்துன்னு அவசரமா பேசிட்டு அவன் ஒரு வைக்கோல். ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன்? பாத்தி படுத்து பண்ணிக்கிறவனே சும்மா இருக்கா? நீங்க எல்லாம் ஏன்டா? சுந்தரா நீ சொல்றா. கெட்டி மேல கொட்டிட வேண்டியதுதான். சபாஷ். அண்ணி நீங்க உட்காருங்க. ரேகா எந்திரிச்சு பரிமாறு. வேண்டாப்பா, நானே பரிமாறுறேன். இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது போதும். இனிமே ரேகா செய்யட்டும். நல்லா இருக்கே. அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? தெரியலன்னா சொல்லி கொடுங்க. நீ கொடுங்க. ரேகா நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். என்னடா எந்திரிச்சிட்ட? இனிமே எப்ப சொல்லி கொடுத்து, எப்ப பழகி, எப்ப போட்டு, எப்ப நான் சாப்பிடுறது? பேசாம காசா கொடுத்துரு, கடையில போய் சாப்பிட்டுக்கிறேன். லட்டா என்ன திருத்திருண்டு பிடிச்சிட்டு நல்லா சாத்துக்குடி சேர்த்து பிடிக்க வேண்டாமா? ஒரு 5 போடுமா போதும். என்ன 5? உடம்பு சரியில்லை. போதுமா? எல்லாத்துக்கும் வச்சுட்டு மிச்சம் எடுத்தா பாரு. அசோக், நாளைக்கே ஊட்டிக்கு புறப்பட போறேன். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட போறியோ? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. தம்பி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. இல்லண்ணே, உன் கல்யாணத்துக்காக 2 நாள் மட்டும்தான் லீவ் போட்டு வந்தேன். திடீர்னு சுரேஷ் கல்யாணம் வந்து 1 வீக் லீவ் எக்ஸ்டென்ஷன். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும். எப்படி சௌரியமோ அப்படி செய். சுரேஷ் பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு ப்ரமோஷன் பரிச்சு வச்சு கொடுத்தாங்களா இல்ல சீனியாரிட்டி பேசிஸ்ல கொடுத்தாங்களா? சீனியாரிட்டி தான். அதானே கேட்டேன். பரிச்சு வச்சா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. நீ அங்க இருக்காங்க. சரி சரி. என்னாச்சு? அடே அடே, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. உடம்பு சரியில்லாம லட்டுக்கு தான் எப்படி தாங்க முடியும்? அதல்லடா. ஏடா, இது ஒரு குடும்பம் தானா? நீங்க எல்லாம் கூட பிறந்தவங்க தானா? இவங்க எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு தானா? ஏன் இந்த சந்தேகம்? ஒரு சண்டை இல்ல, ஒரு சச்சரவு இல்ல, கலகலன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. டேய், சொர்க்கம்னா இதுடா சொர்க்கம். நரகத்தை பார்க்கணும்னா ஒரு வாட்டி என் வீட்டுக்கு வாடா. நினைச்சாலே வயித்தெல்லாம் பத்தி எரியுதுடா. அம்மா குழந்தை, கொஞ்சம் இனிப்பு போடுமா, போடுமா, போடுமா. ரொம்ப எரியுதுமா. போதுமா, போதுமா. ஐயோ நாராயணா,
அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தா அவங்க பொண்டாட்டிங்களும் ஒத்துமையா தான் இருக்கணும். வா, இருக்கணும். டேய், உன் குடும்பத்தை வச்சு உலகத்தை இடம் போடாதடா. உன் குடும்பம் ஒரு விதிவிலக்கு. நீ கொடுத்து வச்சு. டேய் ஹிஸ்டரி டீச்சர், உனக்கு வேணுமா? டேய் சும்மாறா. உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. ஆம்பளைங்களோட நிழல் தான் பொம்பளைங்க. ஆம்பளைங்க போற பக்கம் பொம்பளைங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கணும். அவன் நின்னுட்டானா அவங்களும் நிக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன திருத்தம். என்ன சொல்லு? நாங்க நிழல் மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளிச்சம் கூட. கணவனுங்கிற பட்டம் பறக்கிறதுக்கு காரணமான கயிறே நாங்க தான். ஆபீஸ் வேணா ஆம்பளை கிட்ட இருக்கலாம், வீட்டு பொட்டி சாவி பொம்பளை கிட்ட தான் இருக்கணும். கிரகத்துக்குரியவ கிரகலட்சுமி, மனைக்குரியவ மனைவி. எங்களை வச்சுதான் நீங்க. எங்க ஒத்துமையை வச்சுதான் உங்க உல்லாசம். ஆஹா, ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்த நீங்க ஒற்றுமையா இருக்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? வேற வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு ஒற்றுமையா இருக்கிறோமே, எங்களுக்கு தான் உங்களோட பெருமை அதிகம். அதுதான் இல்ல. பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறதா சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? ஒருத்தன் தலையில கட்டி வச்சு அனுப்புறாங்கன்னு அர்த்தம். வாழ்நாள் எல்லாம் உங்களையும் நீங்க பெத்துக்கிற குழந்தைங்களையும் சுமக்கிற சுமை தாங்கி நாங்க தான். அதனால உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை அதிகம். ஓகே, போதும் போதும், இது வேண்டாத விவாதம். நீண்டுகிட்டே போனா வேற திசையில திரும்பிடும். பேசாம சாப்பிடுங்க. சித்தி சித்தி சித்தி, பசிக்குது, டிஃபன் கொடு. போய் அம்மாவை கேடா. அம்மா சாமி கும்பிடுறாங்க. சித்ராக்கா வெளியில போயிருக்காங்களே, இவ எந்த அம்மாவை சொல்றா? பெரியக்காவை தான் அம்மான்னு கூப்பிடுவா, சித்ராக்காவை சித்தின்னு சொல்லுவா. பெத்தது சித்ராக்கா தானே? ஆமா, பிறந்ததுல இருந்து பெரியத்தான் பெரியக்கா கட்டியே வளர்ந்துட்டா. அதனால அவங்களத்தான் அப்பா அம்மான்னு சொல்லுவான். அப்பாவை அங்கிள்னு கூப்பிடுவான். இந்த வீட்ல எல்லாமே ஒரே குழப்பம். பெரியக்கா, சின்னக்கா, நடக்கா, குட்டியக்கா. அப்பப்பா தலைவலி. கொஞ்ச நாளைக்கு உனக்கு குழப்பமா தான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். சித்தி பசிக்குது. நான் இவனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரேன், நீ வாசல்ல கோலம் போடு. கோலமா? நீதான் கோல ராணியாச்சே. வெள்ளிக்கிழமை அதுவுமா முதல்ல கோலம் போடுற. அஷ்டலட்சுமி கோலம் போடு, அழகா இருக்கும். வாடா. ஐயோ, இது என்ன அஷ்டலட்சுமி கோலமா இல்ல அஷ்ட கோணல் கோலமா? என்ன இப்படி கண்ணா பின்னான்னு போட்டிருக்க? திருஷ்டி பரிகாரமா? ஏன் இப்படி ஓம கோட்டை மாதிரி நிக்கிற? இதை அழிச்சிட்டு அஷ்டலட்சுமி கோலம் போடு. அஷ்டலட்சுமி கோலம் போட தெரியாது. விளையாடுறியா? உண்மையாத்தான் சொல்றேன். அன்னைக்கு ரங்கோலி எக்ஸிபிஷன்ல போட்டிருந்த கோலம் எல்லாம் அங்கிருந்த பொண்ணுங்க போட்டது. உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன். அப்போ என் குழந்தை முந்தியே உனக்கு தெரியுமா? எப்படி? ஏற்கனவே நாங்க காதலருங்க. அடி நீ நல்லா இருக்க. கள்ளத்தனமா காதலிச்சு கபடமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டியா? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தலைகீழா நின்னாவது உன் கல்யாணத்தை தடுத்திருப்பேனே. கோலம் போட தெரியாத பொண்ணு குடும்பம் எப்படி நடக்க போறடி? இனி என் முகத்திலேயே முழிக்காத. போ போடி. கோலம் போட தெரியலன்னா அது ஒரு குத்தமா? நீ வாமா. புருஷன் காட்டுக்கு போயாச்சு, பொழுது போகணும்ல. புதுசா வந்தவளை புடிச்சிட்டான். வாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல்ல பூஜைக்குள்ள வந்திருக்க. உட்கார். அபிராமி அந்தாதியில ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடணும். அதுக்கு முன்னாடி அந்த விரதத்தை எப்படி இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். எந்த விரதம்? அதாம்மா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியே, புருஷன் வெளியூருக்கு மாத்தலாகாம உள்ளூர்லயே வேலை பாக்குறதுக்கான விரதம். உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் வீட்டுக்காரர் ஊட்டிக்கு ஓடிட்டாரு, பார்த்தேல்ல. இப்படி எத்தனை காலம் நான் அவரை தனியா பிரிஞ்சு வாழ்றது? அந்த விரதத்தை பத்தி எனக்கு தெரியாதுக்கா. விளையாடாத, சொல்லுமா. சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த விரதத்தை பத்தியும் எதுவுமே தெரியாது. அப்போ அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன். அபிராமி அந்தாதி? அபிராமி தியேட்டர் தான் எனக்கு தெரியும், அந்தாதிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ என் குழந்தையும் நீயும் முந்தியே லவ்வஸா? ஆமா. ஓஹோ,
இது வேற நாடகமா? இல்ல, ஒரே நாடகம் தான். இது 2வது காட்சி. அடச்சி, வாய மூடுறி. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா பக்தி வேஷம் போட்டு என்னையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்? கடவுள் மேல ஒரு பக்தி பாட்டு பாட யோகியது இல்லாத உனக்கு கால் என்னடி வேண்டி கிடக்கு? ஏன்றடி பெருசா வந்துட்ட. ஐயோ ஐயோ, ஒரு தெய்வீகமான குடும்பத்துக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிட்டியே. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சாகம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாவது உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. இன்னும் என்னடி முழிக்கிற? இனிமே என்கிட்ட பேசாத. போடி வெளியே, போடினா. ஐயோ பாவம், உனக்கு என்னமா வெள்ளிக்கிழமை விரதம் வேண்டி கிடக்கு? நீ வாமா, நம்ம ரூமுக்கு போய் டான்ஸ் பத்தி பேசலாம். வாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ முதல்ல நம்ம வீட்டுல டான்ஸ் ஆட போற. அலாரிப்புல இருந்து ஆரம்பிப்போமா? அலாரிப்பூவா? எனக்கு அரளிப்பூ தான் தெரியும். அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு டான்ஸ் தெரியாது. கிராக்கி பண்றியா? ஏதாவது இருந்தாலே கிராக்கி பண்றதுக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு டான்ஸ் வராது. அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்தது சும்மா ஒரு பாவலாக்காக ஆடினேன். அதுவும் ஒரு பொண்ணை வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ பந்தநல்லூர் பாமா? அவங்க படத்தை கூட நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்திகைய நான் நடிச்சு காட்டினேன். எங்க காதல் நாடகத்துல அது முதல் காட்சி. போது நிறுத்துடே. நீ என்ன ஏமாத்தல, அந்த நடராஜ பெருமாளையே ஏமாத்துட்ட. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. இனி என் எதிரில வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. போடி. சுந்தரா, ஏப்பா சுந்தரம் எங்க? டைனிங் ஹால்ல இருக்காங்க. வந்துருவீங்களே, வழக்கம் போல வயித்தை தூக்கிட்டு சாப்பாடு நேரத்துக்கு. ஏப்பா, நான் இங்க சாப்பிடறதுனால உனக்கு மிஞ்சிற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணள்ளி போட்டுருனா? வீட்டுலதான் அப்படின்னா வந்திருக்கிற இடத்துல நீயுமா? என் ஆத்துக்காரி சாப்பாட்டை போடும்போது அன்ன குத்தியால சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி வெட்டி போடுவா. என் கழுத்தையே வெட்டுற மாதிரி இருக்கும். கை கழுவ போகும்போது ராத்திரி இங்கதான் சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேப்பா. இதுக்கு மீறி நான் எப்படி இளம்புனால உட்கார்றது? அதனாலதான். சாமி, நான் அதான் தப்பா பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க சாமி. என் நிலைமை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, சாப்பாடுன்னு முடிஞ்சிருக்காதே. சுந்தரா, சுந்தரா, இத வந்துட்டேன். ஐ மீன் டைம். ரேகா, அழாத அழாதண்ணா. இனிமே நீ யாருக்கிட்டும் பேச வேணாம். பேச வேண்டியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னையா, சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி, வாங்க. நீ போ, நான் வரேன். ரேகா, வா சாப்பிட போலாம். இந்த வீட்டுல இனியும் நான் சாப்பிடணுமா? எனக்கு சாப்பாடு வேணாம். பாரு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க மட்டும் இல்ல, நீ கூட தான். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். வா, கமான் ஐசே, வா. நான் சுந்தரா வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? அவன் வரட்டும்டா. ஓஹோ, நீ வெயிட. ரேகா, உட்கார். முத்து, சாப்பாடு வை. என்னடா, இனிமே பொண்டாட்டி தான் பரிமாறுவான்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மை தேவையில்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னடா பொடி வச்சு பேசுற? சொல்றதெல்லாம் போய் இதுல பேசல பொடி வேற. மிருதங்கம் மட்டும்தான் வாசிக்க தெரியும்னு நினைச்சேன். நாடகம் போட்டு நடிக்கவும் தெரியும்னு நான் நினைக்கவே இல்ல. விலாசம் தெரியாததெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு. All of you shut up. ஒரு பொண்ணை காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னோட இஷ்டம். அத கேட்க நீங்க யார்? பின்னையே என்னை கூட்டிட்டு போய் உங்க காதலியை காட்டுனீங்க. அண்ணி ஆச்சேன்னு ஒரு அன்புக்காக தான் அழைச்சிட்டு போய் காட்டினேன். நீங்க வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட அவளை நான் விட்டுருக்க மாட்டேன். அதுக்கு ஏன் அப்படி இப்படின்னு ஒரே அடியா அளந்து கொட்டி போய் நாடகம் போடணும்? இந்த வீட்டுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்க. ஒரே சமயத்துல உங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன தமாஷ் நாடகம். இது என்னமோ பெருசு படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு குதிக்க தெரியல, கோலம் போட தெரியலன்னு ஆளுக்கு ஒரு ரெடி எடுக்கிறீங்களாமே. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சித்ரா, எனக்கு தெரியாம ஏற்கனவே நீங்க தனித்தனியா போய் ரேகாவை பாத்திருக்கீங்களா? உமா, கீதா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்துல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கோமே, இவங்க எல்லாருமா சேர்ந்து என் முகத்துல கரிய பூசிட்டாங்க பாத்தீங்களா? ஒரு வார்த்தை இதை பத்தி என்கிட்ட முன்னாலே சொல்லிருக்கலாமே. இந்த பாரு, நீ என் கூட பிறந்த அண்ணன். என் கல்யாண விஷயமா நான் காக்கா பிடிக்க வேண்டியது உன்னையா உன் சம்சாரத்தையா? You shut up. மரியாதையா பேசு. அண்ணிங்கிற வார்த்தை போய் சம்சாரங்கிற அளவுக்கு வந்துருச்சா? ராஸ்கல். You shut up. உன் உருட்டல் மிரட்டல்லாம் கோர்ட்ல வச்சுக்க, இங்க வச்சுக்க. இது வீடு. You என்ன செஞ்சுற? என்ன சரி, அவன் சின்ன பையன், நீ அவனோட சேர்ந்து என்னடா இது? சின்ன பையன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? Damn it. வரேக்கா. சுரேஷ், சுரேஷ்,
டேய் கடைக்குட்டி தம்பி இல்ல, அதான் பெரியவர் அவருக்கு பறிஞ்சு பேசுறாரு. அண்ணன் அடிக்க வராரு, அதை அடக்கிறதுக்கு முடியல. உமா, நீ ஏன் சும்மா கிடக்குற சங்க ஊதி கெடுக்கிற? அப்படின்னா நான் ஆண்டி பரதேசி குடும்பத்தை சேர்ந்தவன் அர்த்தமா? ஐயோ, நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீயா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? அமுதா, நீ பேசாம இரு. என்னங்க இன்னும் உட்கார்ந்துகிட்டே வாங்க. ஏய் சந்தா, நில்லுடா. மூத்த அண்ணி நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துட்டு இவங்க 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் பொண்ணை காட்டி இருக்குது உங்க தம்பி. என்னை விட இவங்க எல்லாம் பெருசா போயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படின்னா உங்களை விட நாங்க மட்டங்கிற அர்த்தத்துல தானே சுத்தி வளைச்சு சொல்றீங்க? சுத்தி வளைச்சு பேசுறது நான் இல்ல, நீதான். அண்ணி, என் பொண்டாட்டி மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறது சரியில்லை. நீமா? ஐம் சாரி. கீதா அம்மா. ஏய் ரவி, இந்த வீட்டுல நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன். என்ன எல்லாருக்கும் வேலைக்காரியா இருக்கேன்ல? உங்களை யாரும் வேலைக்காரியா இருக்க சொன்னது? நீங்க தான் எங்களை வேலைக்காரி மாதிரி கரிகாய் நறுக்க சொல்லிட்டு சமையல புடிச்சுக்கிட்டீங்க. என்னமோ உங்களுக்கு தான் சமைக்க தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையும் உருவாக்கிட்டீங்க. உங்க குழந்தைனார்களுக்கும் உங்க சமையல தான் பிடிக்குது. எல்லாமே உங்க பெருமைக்காக நீங்களே செஞ்சுக்கிறீங்க. சித்ரா, என்ன சித்ரா? என் புள்ள உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத சுட்டி காட்டி அவனுக்கு எல்லாமே நீங்க தான் செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க. என் புள்ளைக்கு நீங்க ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. டேய் வினோத், வாடா. நான் வர மாட்டேன். வாடா அண்ணா. சித்ரா, குழந்தைய ஏமா தொந்தரவு பண்ற? அவனை விடு. என் புள்ளைய நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன? உன் பிள்ளையா? பின்ன நீங்களா பெத்தீங்க? நீதான் பெத்தங்கிறது இப்பதான் உனக்கு தெரிஞ்சதா? ஐயோ 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 ஐயோ, இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா இவனை வளர்க்க வேண்டிய விதத்துல நானே வளர்த்திருப்பேனே. தொட்டில் ஆட்டினவங்களும் சோறு ஓட்டினவங்களும் பெத்தவங்களை ஆயிட முடியாது. வாடா நீ. அம்மா கிட்ட போணும், அம்மா கிட்ட போணும். டேய், நான் தாண்டா அம்மா. இல்ல, நீ சித்தி. எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு, அங்க போகணும். முடியாது, இனிமே நீ என்னோட தான் இருக்கணும். மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன். டேய், பேசாம படுக்கிறியா இல்லையா? எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு, அங்கதான் படுப்பேன். என்னது? நமக்கு கல்யாணம் ஆன இந்த 33 வருஷத்துல இப்பதான் உன் கண்ணீரையே பாக்குறேன். கடவுள் கண்ணுக்கு 3 வேலையை தான் கொடுத்திருக்காரு. பாக்குறது, தூங்குறது, அழறது. இதுவரைக்கும் என் கண்ணு முதல் 2 வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ 3வது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. பால்காரரே, இனில இருந்து 1 லிட்டர் பால் தனியா எனக்கு ஊத்து. கணக்கு பார்த்து அப்புறமா நானே காசு தரேன். தனியா வாங்குற அளவுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போச்சு? கொஞ்ச நாளா எங்களுக்கு தான் புத்தி குறைஞ்சு போச்சு. ஊத்து ஊத்து. உமா, அந்த ஸ்டவ் எதுக்கு? தனியா ஒல வைக்கிறதுக்கு. கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன திட்டுவார். வினோதுக்கு பாவக்கா பிடிக்கல, இந்த வத்தல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுமா? அந்த அடுப்புல. அந்த அடுப்பு எதுக்கு? ஆளுக்கு ஒரு பக்கமா என்னையே வதக்கி தின்னுடுங்க. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எங்க சமையல் நாங்க செய்யக்கூடாதா? தாராளமா செய்யுங்க.
உங்க உண்மையான எண்ணம் என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் அவ்வளவு நேரம் சொல்ல தேவையில்லை. சரியா சமையல் செய்யறது சரியா இருக்கும் போது பெரியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. செய்யுங்க. இது என்ன வீடா? எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. இத பாருங்க, டிஃபனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெளியில எங்கேயாவது போய் சாப்பிட்டுங்க. போங்க போங்கண்ணா. அப்பப்பப்பப்பப்பப்பா. இப்ப வீசுற புயல்ல எல்லாமே திசை மாறி போச்சு. உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நீங்க கேண்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? போங்க. டேய் வினோத், எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு எதுக்குடா படிப்பு? நீயும் அந்த காலி பசங்களோட சேர்ந்து அவங்க மாதிரி ஆயிடு. போ, படிப்பா படிப்பு, படிச்சு கிழிச்சிட்டாவ. என்னங்க கேட்டீங்களா? இன்னையில இருந்து அவங்கவங்க தனித்தனியா சமையல் பண்ண போறாங்களா? என்ன சொல்ற? விளக்கமா வேற சொல்லணுமா? அவங்கவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க செயல்ல இருந்தே புரியுது. நான் என்னமோ அவங்கள எல்லாம் அடக்கி ஆடுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. நான் யாரையும் எதுவும் சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. ச்சே, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டையே நரகமாக்கிட்டீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, இந்த குடும்பத்தை நான் தான் நரகமாக்கிட்டேன். என் கண் முன்னாலேயே இந்த குடும்பம் சிதறி போகட்டும், அவங்க பிரிஞ்சு போகட்டும். அமுதா, சித்தி, இந்த பூரி யார் செஞ்சது? அம்மாடா. அதான் நல்லா இருக்கு. அடக்கி இருக்கா, நான் தான்டா செஞ்சேன். சி. சி. நீயா? ஏண்டா கொழுப்பா? பூரி நல்லா இல்ல? நல்லா இல்ல வந்து நீ செஞ்சிருக்கிறியே இந்த சாப்பாட்டை கேரியர்ல வச்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்பா நானும் வரேன்ப்பா. வினோத், இங்க விளையாடக்கூடாது. சித்தி திட்டும். நீ ஸ்கூலுக்கு போ. வினோத், என்னடா முளைச்ச 3 அளவிடல, இப்பவே உனக்கு பிடிவாதமா? ஸ்கூலுக்கு போகல தோலை உரிச்சிடுவேன். அம்மா செஞ்ச சாப்பாட்டை கேரியர்ல வச்சாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். வழக்கமா என்ன சாப்பிடுவாரோ அது கொடுத்தல. பழக்கமான சாப்பாடா? இந்த வயசுல இவருக்கு என்ன பழக்கம் வேண்டி இருக்கு? உங்களுக்கு என்ன செல்லம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவீங்க, அதுக்கப்புறம் கெட்டு போறது என் புள்ள தானே. டேய் வாடா. நான் வரமாட்டேன். வரமாட்டே நீ? பெத்தவனுக்கு தான் தெரியும் புள்ளையோட அருமை, மறுபடிக்கு என்ன தெரியும்? வாடா. இந்தாங்க, இது நான் போட்ட காஃபி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிமே நமக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செய்ய போறேன். ஏன்? இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாரும் எஜமானிங்க தான், எல்லாருமே வேலைக்காரங்க தான். ஏங்க, உங்க 5 பேருக்கும் ஒரே அம்மா தானே? ஆமா. அந்த அம்மா எங்க 5 பேருக்கும் ஒரே மாமியார் தானே? ஆமா. அவங்க போட்டிருந்த நகைங்க எல்லா மருமகளுக்கும் பொது தானே? அப்படி இருக்கும்போது அந்த ரெட்டை செயின் ஏன் உங்க சின்ன கிட்ட மட்டும் இருக்கணும்? அது வந்து ஓல்டு மாடல் செயின். உன் கழுத்துக்கு நல்லா இருக்காது. கழுத்துக்கு நல்லா இல்லன்னா இடுப்புக்கு கட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? கேளுங்கன்னா கேட்க வேண்டியதானே? கேக்குறேன். நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே போய் கேட்கட்டுமா? வேணாம், நானே கேட்டு வாங்கி தரமா. நீ போ. பூஜை செய்றீங்களா அண்ணி? என் வாழ்நாள் பூராவும் பூஜை தானே கதி. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, யாரோ சிநேகிதியோட பிறந்த நாளுக்கு உமா போகணும்னு சொன்னா
சீக்கிரமா போ சொல்லுங்க, ஒருத்தி வாய் சண்டையாவது குறையும். அந்த அந்த ரெட்டை வடை செயினை கொடுத்தீங்கன்னா ரெட்டை வடை செயினா? வந்த உடனே திருப்பி தந்துடுவேண்ணா, ப்ளீஸ். இந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு போங்க. இது என் புருஷன் கட்டினது, இல்லன்னா இதையும் கைட்டு கொடுத்திருப்பேன். அண்ணி, எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. உங்க பொண்டாட்டி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே இந்த நகை மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, இதெல்லாம் எதுக்கு? நான் கேட்டது ரெட்டை வடை செயின் மட்டும் தானே. பரவாயில்ல தம்பி, இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தானே என் புருஷன் தான் இப்படி எல்லாம் நடக்குமா? எனக்கு இங்க எந்த நாதி இருக்கு? நான் வாழா வெட்டி மாதிரி தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து. பரவாயில்ல தம்பி, எல்லாத்தையும் கொண்டு போங்க. போங்க போங்க தம்பி. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? நாராயணா, கோலத்தை பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னால ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணிருக்கணும். அவங்க ஜாதகம் சரியா தாண்டா இருக்கு, நம்ம வீட்டு ஜாதகம் தான் சரியில்லை. இது சப்பாத்தியா? வரட்டி மாதிரி இருக்கு. புட்டு அடுப்புல வச்சுக்க, அடுப்பு நல்லா எரியும். உமா, இத ரசாயன கொடுத்துக்கு அனுப்பினா இது என்னன்னு யாராலையும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஐ ஆம் சாரி உமா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு சமைச்சேங்கிறதுக்கு நான் வரட்டில நிங்க முடியுமா? கஷ்டத்துக்கு ருசிக்கு சம்பந்தமே கிடையாது. நீ என்ன பண்ற? நீயே சாப்பிடு. ஆமா, நான் எது செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு பிடிக்காதே. உங்க அண்ணி ஒரு துவையல் அரைச்சு வச்சா போறோம், ஆஹா ஓஹோ அபூர்வம் அற்புதம்னு புகழ்ந்து வைப்பீங்க. வாய்க்கு ருசியா இருக்குது, என்ன செய்யறது? சின்ன வயசுல இருந்து அண்ணி சமையலையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு பழகிடுச்சு. ஏங்க, டிஃபன் தான் பிடிக்கல, மத்தியானம் சாப்பாடு செஞ்சு முத்துக்கிட்ட அனுப்பட்டுமா, இல்ல நீங்களே வரீங்களா? வேண்டாம், உனக்கு எதுக்கு சிரமம்? நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். சந்தர், சாப்பிட்டியா? லஞ்சுக்கு டைம் ஆச்சே. கேண்டீன் தானே கதி, வாங்க போகலாம். சார், சார், இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலீங்களா? ஏன் சார், உங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லைங்களா? அடாடாடா, அந்த அம்மா வைக்கிற ரசம் கூட என்ன ருசியா இருக்கும். தினமும் நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது தின்னு ருசி கண்ட நாக்கு அதே ஞாபகத்துல இருக்கு. சார், கேண்டீன்ல இருந்து ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா சார்? வேண்டாப்பா. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கப்பா. மணி 1:30 ஆச்சு இல்லையா? போ, போய் கை விட்டு வா, போ. வா வா, உட்கார். உனக்கு பிடித்தமான முட்டைக்கோசு, பருப்பு, தக்காளி சட்னி, அடடே ஊறுகா, ஆவக்காய். என்ன உங்க கண் கலங்கி இருக்க? சந்தோஷம். சந்தோஷமா? ஆமாடா, சின்ன வயசுல உனக்கு என் கையால சோறு ஓட்டிருக்கேன்ல, இப்ப வீட்டுல அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டதுனால, சண்டை போட்டுக்கிட்டதுனால திரும்ப
என் கையால உனக்கு சாப்பிடுறா 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 சாப்பிடுறா. நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணே? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட. என்ன இது? இட்லி. இட்லியா? இத வெளியே சொல்லாதமா, இட்லி கோச்சுக்கு போகுது. இது பொங்கலுக்கும் உப்புமாக்கும் நடுவுல இருக்கே. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. விசேஷம் விழா கொண்டாடுவோமா? அதுக்குதான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுக்குறேமா. சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம் உத்தமம். சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம் உத்தமம். அடுப்பங்கரைகள் சரியாயிருந்தால், அடுப்பங்கரைகள் சரியாயிருந்தால் படுக்கை அறைகள் சரியாகும். அடுப்பங்கரையில் கோளாறென்றால், அடுப்பங்கரையில் கோளாறென்றால் படுக்கை அறையோ இரண்டாகும். சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம் உத்தமம் உத்தமம். அரிசியிலிருந்து கல்லை எடுப்பது அந்த காலமடி, கல்லிலிருந்து அரிசி எடுப்பது இந்த காலமடி. காயை நறுக்கும் போது கண்ணே கையை நீயும் நறுக்காதே. ஐயோ, காயை நறுக்கும் போது கண்ணே கையை நீயும் நறுக்காதே. கவனம் சிதறி போனால் இங்கே, கவனம் சிதறி போனால் இங்கே குடும்பம் நடக்காதே குடும்பம் நடக்காதே. சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம் 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 உத்தமம். காரம் மிகுந்து போனால் பெண்ணே சமையல் ருசிக்காது. கோபம் மிகுந்து போனால் அன்பே குடும்பம் இருக்காது. எல்லாம் சரியாய் சேராவிட்டால் கூட்டும் குழம்பும் மணக்காது. ஆமாம், எல்லாம் சரியாய் சேராவிட்டால் கூட்டும் குழம்பும் மணக்காது. கூட்டு பறவைகள் சேராவிட்டால்
கூட்டு பறவைகள் சேராவிட்டால் கூட்டு குடும்பம் நடக்காது, கூட்டு குடும்பம் நடக்காது. சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம். உத்தமம். சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம். உத்தமம். தத்தாங்க தருகிறதோ, தட்டு தாங்க தருகிறதோ, வாங்கு தருகிறதோ. இன்னும் எத்தனை ராத்திரிக்கு தான் இப்படி தூங்காம இருக்க போறீங்க? அப்பா வாடா 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 வாடா. இதுவா சித்திக்கு கேக்கும். என்ன சொல்றாங்க? சித்தி காதுல விழுந்துட போகுதுன்னு சொல்றான். ஓஹோ. அம்மா அம்மா இப்ப இங்க படுத்துட்டு காலையில அங்க போய் படுத்துக்கிறேன். சோமே, எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய். தேவையில்லை, பெரண்டாவில கொட்டி அஞ்சா பிரிச்சு அவங்க ரூம்ல கொண்டு போய் வைங்க. என்னம்மா இது வழக்கத்துக்கு விரோதமா? உனக்கு என்னையா சொன்னது செய். பெரியா பேசாம இருக்காங்களே. அவங்க என்ன சொல்றது? கிராமத்துல இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பொது. கொண்டு போய் கொட்டி பிரியின பிரிக்க வேண்டியதானே? அம்மா, போன தடவை நீங்க வந்தப்போ கொய்யா பழத்தை 5 பங்கா பிரிச்சு அவங்க ரூம்ல வைக்கட்டுமான்னு எந்த முகூர்த்தத்துல உங்க வாயால சொன்னீங்களோ உங்க வாக்கு பலிச்சிடுச்சு. கட்டாந்தரையில கொட்டின கொய்யாக்கா மாதிரி எங்க குடும்பமே சிதறிடுச்சு. யோ கணக்கு, நான் சமையலுக்கு டால்டா தான் யூஸ் பண்றேன். கடலை எண்ணெய் எனக்கு தேவையில்லை. என் பங்கு கடலை எண்ணெயை வித்துட்டு பணமா கொடுத்துரு. ஐயா, என்ன ஆட்டினது போக மீதி கடலையை வித்த பணம் இந்தாங்க. அடிங்க, உங்களுக்கு கிடைச்சவன் நான் தானே. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? இந்த ஆஸ்தியெல்லாம் உங்க அண்ணன் சம்பாதிச்சாரு. உங்க அப்பா சேர்த்து வச்சது தானே. அதனாலதான் பாகம் பிரிக்க சொல்றேன். பாகம் பிரிக்க சொல்லி இன்னொரு வாட்டி சொன்ன கொல்ல உன்னை. என்னங்க, என்ன அடிச்சுட்டு போறீங்களா? ஒன்னா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல புருஷன் கொடுமை தாங்காம பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்தான்னு நாளைக்கு பேப்பர்ல வரும். அதோட உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் பேரும் கொட்ட வித்துல வரும். பார்த்து ரசிச்சுக்கங்க. இல்லடா, பொண்டாட்டி அடிச்சியா? ஆமாண்ண, பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க வெக்கமல்ல உனக்கு? எதுக்காக வெக்க பண்ணோம்? என் புருஷன் என்ன அடிப்பாரு கொல்லுவாரு. அதை கேட்க நீங்க யாரு? என் கண்ணதில் அவர் அடிக்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அவர் என்ன குழந்தையா? ஷட் அப் ஷட் அப். நீங்க சம்பாதிச்சு வந்து கொட்டுறீங்க. வீட்டுல சும்மா உட்காந்து கொட்டிக்கிறவரு தலைக்கு வசந்த கம்பீர் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாரு. அதை வாங்கிட்டு சும்மா இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரவி, நீ பொறுப்படுப்பா. அவ சொன்னதை நான் கேட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீ பொறுப்படு. கீதா, உன் புருஷனை என் வீட்டுக்கார அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தேவை உங்க மன்னிப்பு இல்ல, பாக பிரிவினை. முதல்ல அதை செய்யுங்க. ஊட்டி வளர்த்த இந்த கையாலேயே அவன் அடிச்சிட்டீங்களே. எங்கள் தெய்வம் அண்ணா
அல்லவோ இன்று போலே என்றும் நீ வாழ்கவே தந்தையின் அன்பை பார்க்கிறோம் தம்பிகள் உன்னால் வாழ்கிறோம். இதுவரைக்கும் அவனை அணைச்ச கை இப்ப அடிச்சிருச்சு. கீதா சொன்னதுல தப்பு இல்ல, நான் செஞ்சதுதான் தப்பு. அவன் என்னுடைய தம்பின்றதை விட அவளுடைய புருஷன்றதுதான் பெருசு. நான் தான் அவசரப்பட்டவனை அடிச்சுட்டேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சுந்தரம், இன்னும் ஏண்டா அழுதுன்னு இருக்க? பேசாம அவன் கேட்டபடி பாகத்தை பிரிச்சு கொடுத்துரு. ஐயோ, இந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே நீதாயா. நீ கொண்டாந்து சேர்த்தியே அந்த பொண்ணால தாயா ஆரம்பமே ஆச்சு. பொண்ணு ஏன் எதிரிலேயே என் நாராயணன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா படவா? ஐயா, நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஆத்திரத்துல தான் அது மாதிரி செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முத்து, இந்த பாரு, நாராயணன் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவான்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கிறடா. போட போட. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாகத்தை பிரிக்க தண்டா போறேன். ஆண்டவா, என் தம்பிகளையும் அவங்க பொண்டாட்டிகளையும் மன்னிச்சு. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் எங்களையும் மன்னிச்சிடு. இதையா சின்னம்மா, சுரேஷ் தம்பி, ஐயா ஐயா. முத்து, என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? பெரிய அம்மாவும் பெரிய ஐயாவும் அவங்க ரூம்ல காணுங்க. என்னது? அண்ணனே அண்ணியும் காணுமா? ஆமாங்க. என்ன முத்து, என்ன சொல்ற நீ? அவங்க ரூம்ல இந்த லெட்டர் தான் இருந்தது. எங்கள் வயிற்றில் பிறக்காத 4 பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அன்பு மனைவியருக்கும் அபாக்கியசாலியான சுந்தரமும் அமுதாவும் எழுதி கொண்டது. நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை என்று இத்தனை காலமாக தவறாக நினைத்திருந்தோம். ஆனால் நாங்கள் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீர்கள் என்பதை சமீபத்தில் தான் புரிந்து கொண்டோம். ஆகவே இந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டோம். என்ன பேசாம இருக்கீங்க? வாங்க போய் தேடலாம். நாங்கள் எங்கேயோ போகிறோம். எங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு காலத்தையும் காசையும் வீணாக்காதீர்கள். கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். ஆசீர்வாதம். ஹலோ, குட் மார்னிங். என்னுடைய அறிவிப்பை கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஒரே நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெமுத்தே, பொட்டி எடுத்துட்டு வா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் டிரான்ஸ்பர் ஆகி ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்துட்டேன். ஏண்டி சித்ரா, என்னுடைய டிரான்ஸ்பருக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் என்ன விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேன் சொல்லி சின்ன பயலுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ணே அண்ணே, ஆசீர்வாதம் வாங்க அசோக் வந்திருக்கேன். அண்ணே, என்ன இது சத்தத்தையே காணோம்? என்ன வெளியே போயிருக்காங்களா? உடம்பு சரியில்லையா? சொல்லுங்கடா. என்னடா ஒரு பையன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கடா. என்ன அண்ணன்? சந்தர், சொல்லுடா. அண்ணன் அண்ணி என்னடா செஞ்சீங்க? சொல்லுடா. டாக்டர், சொல்லு. சொல்லுடா. சொல்லு. சொல்ல மாட்டேன். சுரேஷ், சொல்லு. சொல்லுடா. சொல்ல மாட்டேன். வெட்டி பொலி போட்டுவோம் படவா. அவரை அடிக்காதீங்க. இப்படி கேட்டா உண்மை வராது.
எங்க எப்படி கேட்டா உண்மை வரும்னு எனக்கு தெரியும். மாமா, எங்க அண்ணி எங்க? நான் ஊர்ல இல்லாத நேரத்துல இங்க என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதது என்னமோ அது நடந்திருக்கு. இங்க பாத்தியா, பாகப்பிரிவினை பத்திரத்தோட வந்திருக்கு. பாகப்பிரிவினையா? கேட்டது யாரு? அதை கொடுக்கறதா சொன்னது யாரு? கேட்டது உன் பொண்டாட்டியும் குழந்தை ஆளுகளும். அதை தடுக்க வக்கில்லாம பொண்டாட்டியோட கைபொம்மலா இருந்தது உன் தம்பிங்க. இதை எல்லாருக்கும் படிச்சு காமிச்சிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொன்னது என்னுடைய பிளேமேட், கிளாஸ்மேட், என் உடன்பிறவா சகோதரன் சுந்தரம். குழந்தை ஆளுங்களா நீங்கெல்லாம்? ஏண்டாப்பா, நீங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா? ஆஸ்தி 5 பிரிக்க சொன்னேன். ஆனா சுந்தரம் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மொத்த ஆஸ்தியை 4 பிரிச்சு உங்களெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு அழகா கையெழுத்து போட்டுட்டு அவன் கைய காலி பண்ணிட்டு அன்னைக்கு கை பிடிச்சானே அதே மனைவி இன்னைக்கு கைய பிடிச்சிட்டு போங்கடா நன்றி கெட்ட நாயங்களா. ஐ எம் சாரி, நன்றிக்கு உதாரணமே நாய் தானே. வாய் தவறி நாயின்னு சொல்லிட்டேன். போங்கடா நன்றி கெட்ட கழுதைங்களான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ராஜா தெரியும் போயிடுத்து, ராணி தெரியும் போயிடுத்து. இப்ப தேன்கூட்டுல தேனே இல்ல, வெறும் அடகா இருக்கு. நின்னுட்டு இருக்கல, வெளிய போர்டு இருக்கு, நாங்கள் தேன்கூடுன்னு. அதுலயும் 4 எழுத்து தான் இருக்கு. ஆளுக்கு 2 எழுத்தா பிரிச்சுக்குங்க. நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்வ். போங்க போங்க. மாமா, எங்க அண்ணன் சுந்தரத்தை உங்களுக்கு அண்ணனா மட்டும்தான் தெரியும். அப்பாவா யாருக்காவது தெரியுமா? எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? 27 வருஷம், 27 வருஷம்டா தனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் சுந்தரம். ஏன்? எதுக்காக? உங்களுக்காக, உங்க நன்மைக்காகடா. எறும்பூர கல் தெய்வம்னு சொல்லுவாளே, அதே மாதிரி தினமும் நான் சொல்லித்தான் சுந்தரம்ங்கிற கல்ல கரைய வச்சு புண்பாக்க ஒரு ஆத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்னடா சுந்தரம் அப்படி பார்த்துட்டே இருக்க? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா மாமாவை பிடிக்கலையா? அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சார், பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? ஏண்டா நான் இருடா. உன் பேர் என்னம்மா சொன்ன? அமுதா. அமுதா, எனக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. பயப்படாதம்மா, அவன் கூட பிறந்த தம்பிகளை தான் குழந்தைங்கன்னு சொல்லிக்கிறான். ஆமா, அந்த 4 தம்பிகளையும் நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும், நல்லபடியா குடும்பம் அமைச்சு கொடுக்கணும். இந்த கடமை எனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு இருக்கு. அதனால எனக்கு கல்யாணம் ஆனா எங்களுக்கு குழந்தைகளே பிறக்க கூடாது. அப்படி ஒரு தியாகத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அதனால நான் கருத்தடை ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஏண்டா சுந்தரா, இந்த விஷயம் தெரியவே தெரியாத? உனக்கு தெரிஞ்சா நீ என்ன தடுத்து நிறுத்திருப்பேன். அதனாலதான் நான் இது உங்ககிட்ட சொல்லல. உனக்கு தெரியாம நான் செஞ்ச காரியம் இது ஒண்ணுதான். அதனால என்ன மன்னிச்சிரு. இப்ப சொல்லுமா, வாழ்நாளெல்லாம் மலடின்ற பேரோட எனக்கு மனைவியா இருக்க உனக்கு சம்மதமா? அம்மா அமுதா, எந்த பொண்ணுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா இவனை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். மறுபடியும் விளக்கமா சொல்றேன். கேவலம் சரீர சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என் தம்பிகளுக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காக கூட இல்ல, அவங்களுக்கு ஒரு அன்பான அம்மா தேவைன்றதுக்காகத்தான் உன்னை நான் பார்க்கவே வந்தேன். நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உண்மையை நான் சொல்றேன். கூட பிறந்த தம்பிங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண இவருக்கு நான் ஏன் பக்கபலமா இருக்க கூடாது? அப்போ குழந்தைங்க? அவரோட குழந்தைங்க எனக்கும் குழந்தைங்க தானே. ஹேட்ஸ் ஆஃப். நீ என்னடா தியாகம் பண்ண? இதெல்லடா தியாகம்.
சத்தியமா சொல்றேன்டா, எந்த மனுஷனும் செய்ய முடியாத தியாகத்தை, எந்த பொம்பளையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத தியாகத்தை அவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்கன்னா யாருக்காக? டேய், உன்னை MBBS படிக்க வச்சு டாக்டர் ஆக்க, சட்டம் படிக்க வச்சு உன்னை வக்கீலாக்க. சுரேஷ், நீ கடைக்குட்டியா பிறந்தும் இவ்வளவு பௌஷா இருக்கல்ல, அது யாராலடா? அவங்களால. அவங்களே இல்லைன்னதுக்கு அப்புறம் டேய், உனக்கு ஏண்டா MBBS போர்டு விட்டெல்லாம் ரோட்ல? உனக்கு ஏண்டா கருப்பு கோட்டு கலட்டேடா? ஊரா புறா பத்திரத்தை போகடா போகடா. மாமா மாமா மாமா, எங்களை மன்னிச்சிருக்கு மாமா. அவங்க உடனே பார்த்தாகணும். எங்க இருக்காங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சொல்லுங்க மாமா. இப்படி தாண்டா நானும் சுந்தரம் போகும்போது அவன் காலை பிடிச்சி கெஞ்சின, போகாதே போகாதேன்னு. மனசு ஒடிஞ்சு போய் என்னையும் உதவி சொல்லிட்டு போயிட்டாட்டா. அவங்க எங்க போயிருக்காங்க மாமா? இன்னைக்கு பகல்ல புறப்படுதே கப்பல், அதுல சிங்கப்பூர் போறாங்க. சிங்கப்பூருக்கா? போலாம் வாங்க வாங்க. எங்க மானம் தான் ஏறுது கப்பல். ஏன் இப்படி பேயா கத்திரிக்க? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாவ. சுந்தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பார், உன் குழந்தையை தூக்கி இந்த கடல்ல வீசி எறிகிறேன்னு சொல்லு, அப்பதான் வருவான். அண்ணா அண்ணே, நீங்க வரல சத்தியமா என் குழந்தையை தூக்கி எரிஞ்சிருவேன். நீங்களே எங்களை பிரிஞ்சு போகும்போது நீங்க பாசமா வளர்த்த அந்த குழந்தை இறங்கிறது தூக்கி போடுவேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஒரு வீட்டுல நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் காரணம். அவங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறவங்களா இருக்கணுமே தவிர மிட் நைட்ல பெட்ரூம்ல தூபம் போடுறவாளா இருக்கக்கூடாது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்ன அனுபவம் தான். தீபத்தை அணைக்க வேண்டியதுதான். உடனே போட ஆரம்பிச்சிருவாளே தூபத்தை. ஷாலா ஷாலான்னு அந்த சண்டையில பிறந்தது தானே 3 குழந்தைகளும்.